காலையில செந்தில் டிகோச்ல ஒரு வீடியோ பதிவுல சொல்லியிருப்பேன். இது போல செசிவியார் பகுதியில ரஷ்ய வீரர்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். அது இந்த கலினன்காலாம் ஓவர்டேக் பண்ணி அந்த கால்வாயை கடந்து போயிட்டாங்க இந்த செசிவியாரை பிடிக்கிறதுக்காக அப்படிங்கிற போல ஒரு வீடியோ பதிவோட பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதோட விளக்கம் தான் இந்த பதிவுல இருக்க போகுது. ரஷ்யாவோட இன்ஃபேன்ட்ரி வெஹிக்கிள் இந்த வழியா வரும். ஸோ இந்த கலினன்கா இந்த இன்ஃபேன்ட்ரி நம்ம மேப்பை டில்ட் பண்ணிக்குவோம், உங்களுக்கு எக்ஸாக்ட் தெரியும். ஸோ இந்த கலினின்கா வழியா இந்த பிரிட்ஜுக்குள்ளே வரும். இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக இறக்கி விட்டு அப்படியே அந்த இதுக்கப்புறம் இந்த வழியாகவே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ், அதுவும் குறிப்பாக இந்த பகுதியோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து உக்ரைனோட வீரர்களே இல்லையா அப்படின்றது போல கேள்வி இருக்கும். ஏன் அப்படின்னா நேற்றுக்கிட்டே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரஷ்ய வீரர்களோட பொசிஷன் வந்து இதோட நிற்குது அப்படின்றது போல தான் இன்ஃபர்மேஷன் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஒரே நாளில் மிக பெரும் அளவில் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். என்னாச்சு ஏதாச்சு, அந்த இடத்துல உக்ரைனோட வீரர்களே இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இல்லையா? இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச்சஸ்லாம் ரொம்ப பெருமளவில் இருக்கு. இது வந்து ஈஸியாக வந்து ஒரு 10 பேர் வந்து முன்னாடி போய் சண்டை பிடிச்சி பிடிக்கிற மாதிரியான ட்ரென்ச் கிடையாது. மினிமம் ஒரு 100லேருந்து 150 பேர்த்து வரைக்குமாவது அகாமடேட் பண்ணுற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ட்ரென்ச் நெட்வொர்க் தான் அது. ஆனால் அங்கேயும் ஒரு உக்ரைனோட வீரர்களும் இல்லை அப்படின்றது போல கேள்விகள் வருது இல்லையா? சமீப காலமாக இந்த பகுதியில் ரஷ்ய வீரர்கள் ரொம்ப அதிகமாக அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் கிளம்பிட்டாங்க. ஒருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாங்க, ஏதோ போயிட்டு வரோங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க, இன்ஃபார்மே பண்ணாமல் கிளம்பிடுறாங்க அப்படிங்கிறது போல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இது இந்த இடத்துல வந்து நிரூபணமாக இருக்கு. அதாவது ரஷ்ய வீரர்களோட சண்டை பிடிக்கிறதுக்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பிடிக்காம அங்கேருந்து பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது போல லோக்கல் உக்ரைனியன் சோர்சஸ் தரப்புலேருந்து இது போல ரூமர்கள் பரவிட்டு இருக்கு. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை இது அந்த பகுதி வந்து ரஷ்ய வீரர்கள் சண்டையே பிடிக்காம பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா அங்கே சண்டை நடந்த மாதிரி தெரியல, ட்ரென்ச்சஸ்லாம் பெருமளவில் சேதாரமே ஆகலை. இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பெருமளவில் சண்டையே இல்லாமல் அந்த பொசிஷன்ஸ் வந்து ரஷ்ய வீரர்கள் ஈஸியாக எடுத்திருக்காங்க. இது வந்து உக்ரைனோட வீரர்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலினன்காவோட பேலன்ஸ் இருக்கக்கூடிய வீரர்கள் கலினன்கா முழுவதுமே காலி பண்ணிட்டாங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஒரு வேளை இல்லை அப்படின்னா அந்த கலினன்கால இன்னொரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த கலினன்காவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இருக்கு இல்லையா, அது அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை சுத்து போட்ட மாதிரி ஆயிடும். இது மிகப்பெரிய இழப்பு உக்ரைனுக்கு ஏற்படும். இதனால பல வீரர்கள் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட சரணடைகிறதுக்கே இருப்பாங்க, பெரும்பாலும் சண்டையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து இந்த உக்ரைனோட வீரர்களுக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு அப்படின்னா, அது மேற்குலக நாடுகளோட ஆயுதத்தை பயன்படுத்தி ரஷ்யாவோட நிலையில தாக்கிக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லும் போது ரஷ்யா மிக பெருமளவுல தாக்குதல் பண்ணுவாங்க. அதுவும் திமித்ரி மெதுவதேவ் அவர்கள் நாங்கள் உக்ரைன்றதுனால அணு ஆயுதம் போட மாட்டேன்னு நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறது போல வார்னிங்ஸ்லாம் வந்தது இல்லையா? ஸோ இந்த பிரச்சனை மிக பெருமளவில் போகிறது. ரஷ்யா கிட்ட வந்து சுப்பீரியர் இருக்கு, ஆனால் உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது உக்ரைனோட வீரர்களுக்கு பெருமளவில் ஆயுதங்கள் இல்லை, இப்போதான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகளாக வந்திருக்கு. ஸோ பெருமளவில் ஆயுதங்கள் இல்லாததுனால அவங்க சண்டை பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் பெருமளவில் எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் இந்த ஃப்ரண்ட் லைன் பொசிஷன்ஸை விட்டுட்டு இவாக்குவேட் ஆகிட்டு இருக்காங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. டைம் போக போக ஏதாவது வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ சைடில் ஒரு இமேஜ் லோடாக இருக்கும். இது வாஷிங்டன் போஸ்ட் இருக்குது இல்லையா, அவங்க தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு செய்தி தான். அதாவது இப்போ புதுசாக இந்த கர்கிவ் பகுதியில் அதிகமான வீரர்கள் அனுப்புகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. நாங்கள் மீட் எடுத்துகிட்டு இருக்கோம் கர்கிவை, அதாவது இந்த ஒச்சான்ஸ் பகுதியில் பெருமளவில் மீட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா. அந்த பகுதிக்கு வரக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு பெருமளவில் ட்ரைனிங்கே இல்லை. அதாவது ஒரு சில வாரங்கள் கூட ட்ரைனிங் கிடையாது. பேசிக் ஸ்கில்ஸ் வேணும், மிலிட்டரியோட பேசிக் ஸ்கில்ஸ் வேணும்னா குறைஞ்சது 3 வாரமாக ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். சுடுறது கூட ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்காம இது போல அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வாஷிங்டன் போஸ்ட்லேயே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க உக்ரைனோட கமாண்டர் சொல்றதா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால உக்ரைனில் பெருமளவில் சண்டை பிடிக்கிறதுக்கு வீரர்களே இல்லை. ஸோ அதனால தெளிவாக தெரியுது உக்ரைனில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ரஷ்ய வீரர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த பகுதியெல்லாம் வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செசிவியாரோட ஒரு பார்ட் வந்து வீக்காக இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுனால படபடன்னு உள்ள முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோடையும் சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ பல விஷயங்களை சொல்லியிருக்கோம், நீங்கள் தான் அலசியா அறிஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த களத்தில் வந்து பார்ப்போம், இந்த கலினன்காவை சுற்றி வளைக்கிறதுனால ஃபர்தராக எப்படி ரஷ்யன்ஸ் முன்னேறலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல விட்டுருந்தோம் இல்லையா, அதாவது ரஷ்யாவோட ஆர்மட் காலம் இந்த வழியாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடை பிடிச்சிட்டு அப்படியே இந்த வழியாக போகும்.
ஸோ அதனால இந்த பகுதியெல்லாம் தோராயமாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்ய வீரர்கள் வந்திருக்காங்க இல்லையா, அதோட தெற்கு பகுதியில் நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரென்ச்சஸ் மாதிரி தெரியுது இல்லையா, இது எல்லாமே ஆர்ட்லரி பொசிஷன் தான். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபயர் பண்ண முடியும். இருந்தாலும் ரஷ்ய வீரர்கள் மேலே அந்த இடத்துல ட்ரோன்கள் தான் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தது. ஆர்ட்லரி ஃபயர் ஆன மாதிரி தெரியல. மேபி ஆர்ட்லரி தட்டுப்பாடுகள் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான அனலிஸ்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ரஷ்ய வீரர்கள் இதுக்கு மேலே முன்னேறி போக ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இந்த வழியாக மலை மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வழியாக முன்னேறி போவாங்க. ஸோ அப்படி போகும்போது பக்கவாட்டு தாக்குதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ட்ரென்ச் பொசிஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் ஸ்டாம் பண்ணுறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட அடுத்த டார்கெட் இந்த ஹெக்ரோவிக்காவாக இருக்கும். மேபி இதுக்கப்புறம் பலரும் சொல்ல ஆரம்பிப்பாங்களா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த கால்வாயோட இரு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய வீரர்களால் முன்னேற முடியும். அதே நேரத்தில் இந்த ஹெக்ரோவிக்காவோட பக்கவாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய வீரர்களை தாக்குதல் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வழியாக முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காட்டுப்பகுதி முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா, அட் த சேம் டைம் இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னாலும் ரஷ்ய வீரர்கள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஹெக்ரோவிக்காவோட பலமுனை தாக்குதல் பண்ணி இந்த ஹெக்ரோவிக்காவை கம்ப்ளீட்டாக ரஷ்ய வீரர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க. நான் தோராயமாக வரைஞ்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த சிவப்பு கலரில் வரைஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த முழுசும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த செசிவியாருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கவாட்டெலாம் பெருமளவில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஹெக்ரோவிக்கா மட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தராக அவங்க இன்னும் முன்னேறி போய் இந்த கொஸ்டான்டிஃப்கா இருக்கு இல்லையா, அதோட புறநகரத்தில் அடிக்கிறதுக்கும் இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹெக்ரோவிக்காவை அவங்க ஃபார்வர்ட் பேஸாக பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த கிஷ்லிஃப்கா ஆண்ட்ரிஃப்கா, ஸோ இந்த பகுதிகளும் ரஷ்ய வீரர்கள் பெருமளவில் பிடிச்சாகணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ வரைஞ்சிட்டு இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தது. உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ்னு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் தான் வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து அவங்க மீட் எடுத்திருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பகுதிகளையும் இப்போ வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த பகுதியிலே ரஷ்ய வீரர்கள் பெரும்பான்மையாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பலமுனை தாக்குதல் ரஷ்ய வீரர்களால் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இதே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியாலையும் ஸ்லைட்டாக ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், இந்த நியூயார்க்காக இருக்கட்டும், இந்த ஜெலனியா இருக்கட்டும், இந்த ட்ராஸ்கியாக இருக்கட்டும், எல்லாம் சண்டையே போடாமல் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த பகுதியெல்லாம் அதிகமான உக்ரைன் வீரர்கள் இருக்கிறதுனால ஒரு இடத்துல மட்டும் இப்படி முன்னேறி போகிறது சிக்கலாக இருக்கும். அட் த சேம் டைம் ரஷ்ய வீரர்கள் இந்த பகுதியிலேருந்து கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பண்ணி இந்த இடத்துல இவனோ பொலியாவை பிடிக்கும்போது ரஷ்ய வீரர்கள் இந்த பகுதியிலேருந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஸோ அது ஒரு மிகப்பெரிய என்சர்க்கிள்மெண்ட்டாக மாறிடும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பலமுனை தாக்குதல் பண்ண முடியும். அது எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபார்வர்ட் பேஸாக வச்சுக்க முடியும். இந்த சைட்லையும் கால்வாயிலேருந்து கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அப்போ தான் ஃபர்தராக இந்த கொஸ்டான்டிஃப்கா இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டான்டிஃப்காவை அட்டாக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ரஷ்யாவுக்கு. சும்மா அவங்க பாட்டுக்கு செசிவியாருக்குள்ளே போகிறதுனால பெருமளவில் பயன் இருக்காது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன் வந்து இந்த பகுதிக்குள்ளே ஸ்ட்ராங் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதி மாதிரி இருக்கும், மேடு பள்ளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வேளை இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஈஸியாக ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ண முடியும். இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பகுதிகள்லாம் ஃப்ளாங்கிங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க முன்னேற ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஏன் அப்படின்னா உக்ரைனோட வீரர்கள் இந்த பக்கத்தில் இப்போ சப்போஸ் இந்த ஹெக்ரோவிக்கா பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல காலி இடத்துலலாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து ஒரு பக்கவாட்டு தாக்குதல் பண்ணுவாங்க செசிபியார்லேருந்து பண்ணும்போது. ஸோ சுற்றி வளைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பகுதியாக இருக்கனால கொஞ்சம் இக்கட்டான சுச்சுவேஷன் ரஷ்யாவுக்கு ஆயிரும். எப்படி அந்த இடத்துல மலைப்பகுதியாக இருக்கணும்னா நம்ம டோப்போ மேப்பில் பார்க்கணும் இல்லையா. ஸோ ரஷ்ய வீரர்கள் இந்த வழியாக தான் போயிருந்தாங்க. இங்கே போய் இந்த பகுதியில் வரும்போது இந்த ஃபாரஸ்ட் பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, குட்டி மரவரிசை மாதிரி, ஸோ அது எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு அந்த ஆர்மட் கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக போயிருக்கோம். ஸோ ரஷ்யா வந்து முதல்ல இந்த சைட் ஆஃப் த பார்ட் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே க்ளீனாக எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது, அந்த இடத்துல ஆளுங்க கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ரஷ்ய வீரர்கள் பாட்டுக்கு நெடுநெடுன்னு உள்ளே ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருமுனை தாக்குதல் வந்து அவங்கள ஈஸியாக வந்து கட்டுப்படுத்திடும். எப்படின்னா இந்த காட்டு பகுதியை பயன்படுத்தி அவங்க தாக்குதல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கு இல்லையா, இது ஒரு மரவரிசை தான், அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ஏரியா, பட் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மலை
போல இருக்கும். ஸோ அதனால இந்த பகுதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ண முடியும். ரஷ்ய வீரர்களை முடிஞ்ச வரைக்கும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள விட்டு இது ஃபுல்லா அவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த டைம்ல இரு முனையிலையும் வந்து அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரஷ்ய வீரர்களுக்கு மிகப்பெரிய இதா போயிடும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். அந்த ஒரு காரணத்தினால ரஷ்ய வீரர்கள் முதல்ல இல்ல நம்ம இந்த பகுதியை ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய்க்கலாம், ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு யோசனை. ஏன் அப்படின்னா இது நம்ம ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மழை இன்னும் கரெக்டாக லோட் ஆகலை. ஆக்சுவலாக சிஸ்டம் திணறிட்டு இருக்கு. லோட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் இது ஒரு மலை போல இருக்கா. ரெண்டாவது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மலையாட்டம் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்காமல் அவங்க பாட்டுக்கு நெடுநென்னு உள்ள போனாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. அந்த ஒரு ரீசன்னால நான் இப்படி செய்வாங்க அப்படிங்கிறது போல யோசிக்கிறேன். நடக்குதா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த செசிவியா இருக்கு இல்லையா, அந்த கால்வாய்க்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பார்ட்டு அது இன்னுமே முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல. அப்படி இருக்கும்போது நெடுநெடுன்னு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த செசிவியாரில் உக்ரைனியன்ஸும் சில பகுதியில் பிடிச்சு வச்சிருக்காங்க, ரஷ்யாவும் சில பகுதிகளில் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ரஷ்யன்ஸ் உக்ரைன் இருக்கக்கூடிய பில்டிங் மேலே பயங்கரமாக தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த செசிவியாரோட கிழக்கு பகுதி இருக்கிறது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரஷ்ய வீரர்கள் ஒரு காலடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த பக்முட்டை ஸ்ட்ராங் பண்ணும்போது வாக்னரோட முன்னாள் தலைவராக இருந்தா இல்லையா பிரிகோஜின் அவர்கள், அவர் தரப்பு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். அதாவது இந்த பகுதி இருக்கலாங்களா பக்முட்ல இருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவியான்ஸ்க் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பெருமளவில் உக்ரைனுக்கு ட்ரூப்ஸே இல்லை. இப்போ நினச்சா கூட நம்மளால போக முடியும், ஆனால் உள்ள கால் எடுத்து வச்சோம்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் தான் இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் அப்படிங்கிறது போல பிரிகோஜின் அவர்கள் தரப்புலேருந்து சொல்லியிருப்பாரு. நடுவில் அந்த பேட்டியெல்லாம் வரும்போது அவர் பேசியிருப்பார் கிளியரா. ஸோ அதே ஒரு போல தான் இங்கேயும் ஒரு காலடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த பக்கத்துலேருந்து வந்து தாக்குதல் பண்ணுவாங்க, சுற்றி வளைச்சாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பேக்டாக போயிடும் ரஷ்யன் வீரர்களுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதி முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு, அதுவும் குறிப்பாக அந்த செசிவியார் பகுதி முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு தான் ஃபர்தராக செசிவியாரோட மேற்கு பகுதிக்கே போவாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்கு. நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.